இந்த சாரீ எடுக்க கடைக்கு போய் நம்மளே ஏதாச்சும் சுற்றி பார்த்து எடுக்கலாம்னா என்னமோ நம்ம சாரியை தூக்கிட்டு திருட்டிட்டு போகிற மாதிரி பின்னாடியே ஒருத்தவங்க மேம் இது ஓகேவா ஓகேவான் ஓகே சொல்லாடி திட்டிடுவாங்களோன்னு பதட்டத்திலே இருக்க வேண்டியதாக இருக்குது. ஆனாலும் என் கண்ணுக்கு ஒரு அழகான சேலை பட்டுச்சு. ஸோ அதை கிஃப்ட் ரேப் பண்ணிவிட்டு இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷன் வீடு தான் ரொம்ப எல்லாமே அழகாக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. எனக்கு யூஸ்வலாக ஃபங்க்ஷன்ஸ் போகிறதே ரொம்ப பிடிக்கும். அந்த இடத்துல இருக்க ட்ரெடிஷன் நிறைய பூ பழம் அந்த வரிசை தட்டி தான் அந்த இடத்துல இருக்க பார்க்கவே அழகாக இருக்கும். இந்த ஃபங்க்ஷன் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலாக இருந்துச்சு. செடிக்கு ஒரு கடை வளையலுக்கு ஒரு கடை நிறைய அழகாக வச்சுருந்தாங்க. ஸோ அழைத்ததற்கு நன்றின்னு சொல்லி கையில் எல்லாம் வளையல் போட்டுட்டு சாப்பிட போனால் சாப்பாடில் வெஜ்ஜில் அத்தனை வெரைட்டி. ஸோ எல்லாத்தையும் ஒரு கட்டிட்டு இன்றைக்கி அடுத்தான் 2 பேரும் அழகாக ட்ரெஸ் பண்ணுவோம். லைட்டிங் வேறு இன்றைக்கி அழகாக இருக்குது. ஸோ ஆசைக்கு 2 ஃபோட்டோ எடுத்துக்கலாம். போகிற வாரம் எல்லாரையும் ப்ளீஸ் ஒரு ஃபோட்டோன்னு எங்களை எடுத்துகிட்டு அங்கேருந்து இனிதே கிளம்பியாச்சு. அடுத்த நாள் காலையிலேக்கு மீன் குழம்பு இடியாப்பம். அப்புறம் ஒரு சிறுகதை. எங்கள் எமல்டாத்தை அவங்க சின்ன பிள்ளையில் இருக்கும்போது தோசையை பிச்சு என்னைக்காட்டு சுட்டுட்டு ஏன் இப்படி இருக்குன்னு யாராட்டி கேட்டால் பிச்சு தானில் திங்க போகிற பேசாமல் சாப்பிடல அப்படின்னு சொல்லுவாங்களா. ஸோ அவ்வளியில் நானும் என்னோட இடியாப்பத்தை பிச்சு தான் எடுத்தேன் கொடுத்தேங்கிறதை இங்கே பதிவு செய்து கொள்கிறேன்.